அதுல வைகாவூர்ல சிவபூஜை அப்படின்னு வருது, அந்த பதியத்திலே வருது. அப்போ சிவபூஜை நம்ம எல்லாம் சிவபூஜை எடுத்ததுனால சிவபூஜை செய்து பேசாம இருக்கு சொல்றாரு போல இருக்கு சாமி. அதனால சார் இது நமக்கு உத்தரவா இது அப்படின்னு நம்ம ரெண்டாவது குழப்பம் குழப்பிருக்கோம். நம்மளால ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறதுனால ஒரு குழப்பத்தை உண்டாயிடும். அப்போ அவர் என்ன செய்றாருன்னா, சரி இரண்டாவது முறை திருமுறைகள் கைதாசி பார்க்கறதுல அடுத்த வாரம் ஒரு வாரம் தள்ளி திங்கட்கிழமை சோமவாரத்தில் 63 மாத இதழுக்கு பேரே வைக்கல, ஒரு மாத இதழ் தொடர்ந்து தான் நினைத்திருந்தோம். மாத இதழை மீண்டும் கயிறு சாத்தி பார்க்கின்ற பொழுது இறை என் சொல் மரபே, நான் முதல்ல உன்னை சொல்லிட்டேன்ப்பா, உன்னை கயிறு சாத்தி பார்த்து தான் உத்தரவு கொடுத்துட்டேன். ஈசன் எமை ஆளுடைய எந்த பெருமான் எந்துதலையே பேசுதல் அப்படின்னு இறைவனுடைய புகழை பேசுறதுக்கு நான் சொல்லியாக்க உத்தரவு கொடுத்தாக்க, இனிமேல் இறை என் சொல் மரபில் சொல்லி காலவாச குறுந்துறையில் குறுந்தொகை அப்பர் பெருமான் அருளிய அது ஒரு பாடலை நமக்கு உத்தரவாக கொடுத்தார். அப்புறம் சரி இனிமேல் இதுக்கு மேலே நம்ம சாமிக்கு உத்தரவு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆரம்பித்தோம். 2012 ஜனவரி மாதம் இதே பேரம்பலம் நடராஜமூர்த்தி திருக்கோயிலில் மார்கழி திருவாதிரை விழாவோடு ஆரம்பித்தோம். அடியே பூஜை செய்யும் திருமூர்த்தியாய வைத்தியநாதபெருமான் தையல்நாய தாயார் திருவடி வணங்கி அடியே திருபூஜை செய்யும் திருவடி திருமூர்த்தம் காசிகேதாரம் குமரிக்காரேரிக்கதேனும் சேவித்தாம்பூரணே மாசரித்தோர் உட்பலன் மற்றும் எத்தலங்கள் சேர்ப்பலனோ பூசனைங்கத்தச்சனை முதலாம் புண்ணியங்கள் யாவையும் கொடுக்கும் தேசிகமோ கல்லோ சத்தியம் ஞான தரிசனை காண்பாதமக்கே குருமகாசன்னிதானம் திருவடி வணங்கி அடியே உடைய சுய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். குரு முதல்வரிடம் அடியின் திருவடியில் திருப்பணி செய்கிறேன். திருமூலருடைய திருமுறைப்படி, திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவே குரு குரு சிந்தித்தல் தானே. அடியனுடைய சுய அனுபவத்தில் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை தெளிவு குருவின் திரு வழி நிற்றல், தெளிவு குருவின் திருப்பாதம் பணிந்திருப்பதே தெளிவு. ஒரு ஆன்மாவுக்கு குரு ரொம்ப முக்கியமான அம்சம். இந்த பிறவியில் அடியேனுக்கு கிடைத்த குருமகா சன்னிதானம் அடியேனுக்கு ஒரு உத்தரவிடுகிறார். அடியேன் சித்தாந்தம் கற்றதில் சுய அனுபவத்தில் உள்ள அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் குரு சொல்லுக்கு மறு சொல்லு இல்லை என்பது சித்தாந்த நீதி. அதுபடி குருமகா சன்னிதானம் அடியேனிடம் ஒரு உரை உரைத்தார். பாப்பாங்குளம் சென்று திருவடிக்கு பணி செய்ய வேண்டும் என்றார். மொத்தத்தை போட்டு அப்படியே போயிட்டு. அப்போ குடும்பத்தில் எல்லாரும் கேட்டாங்க, இப்படி போனா என்ன? இது வரைக்கும் என்னை பார்த்தவன் நாளைக்கு பார்ப்பான். குரு கிணத்துல சாடுற சாட வேண்டிய நம்ம கிடமை, காப்பாற்றணுமா நம்ம சாவணமாக அவங்கிறவன். இந்த சிந்தனை அடியனுக்கு எப்படி வந்தது? சித்தாந்தம் கற்றதில் வந்தது. சித்தாந்தத்தில் தெரிந்ததினால் இந்த வேடம். இதுக்கு முன்னால் அடியன் போட்டது மாய வேடம். இது இறைவன் தந்த வேடம். இது நிரந்தரமாக கிடைப்பதற்கு காரணம் குரு மகா சன்னிதானம். செங்கோலாயிரம் 103வது குருமகா சன்னிதானத்துடைய திருவருளால் உங்கள் முன் இதை அடியன் கொடுக்கிறது. குரு என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம காடமாய சாமியை வணங்குறோம். நீங்கள் என்ன விண்ணப்பம் வச்சாலும் அவர் தந்தா வாங்குறதுக்கு நமக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. அடியேனும் சேர்த்து தான் 24 மணி நேரம் அவனே சரணாகதியாக இருந்தாலும் அவன் தருவதை வாங்கக்கூடிய சக்தி மனித உடலுக்கு இல்லை. குரு மூலமாக தான் தர முடியும். இந்த சுசீந்திர ஊரில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குரு நமச்சிவாய மூர்த்திகள் இருக்கிறார்கள். காணுமாலய சாமியை வணங்கலைன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் அங்கே போகணும். இது உண்மை, அடியேன் பெற்ற உண்மை. ஏன்னா சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதம்.
பணி செய்கிற குறிப்பு இடத்துல நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. சுயமாக அடியருக்கு நடந்த அற்புதத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மாதங்களே 5 நாள் மௌன விரதம் இருக்கிறேன். மௌன விரதம் இருக்கிற ஒரு நாள் என்னுடைய துணைவியாருக்கு உடம்பு முடியாமல் ஆத்ம பூஜை பண்ணிட்டு வரேன். பாத்ரூம்லேருந்து 4 காலோடு வருது. இது உண்மை சம்பவம். அதுக்கு சாவிச்சேன பக்கத்தில் இருக்கார், நடராஜன் சித்தப்பா இருக்கார், அவர் தெரியும். அவர் மூலமாக இறைவன் நடத்திய அற்புதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே தூக்கி கொண்டு கட்டில் படுக்க வச்சு 2 தோசையை சுட்டு கொடுத்துட்டு படுக்க போயிட்டேன். அதிகம் மகாமண்டபத்துக்கு அது ரூமில் தூங்குது. உன் பிள்ளை பணி செய்யணும்னா அவளை நீ பார்த்துக்கிட்டு நான் தூங்க போயிட்டேன். 3 மணிக்கு கதவு திறந்து படுத்துக்கிறான். 3 மணிக்கு அவள் பாத்ரூம் போகிற எந்திக்கிறா. அடியே வாசலில் படுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தா இந்த மனுஷன் இங்கே வந்து நம்ம கட்டில் படுத்துக்கணும், இந்த மனுஷன் கீழே படுத்துக்கிறாங்க. தூக்கி போய் படுத்துச்சு. நடந்த உண்மை. அப்புறமா கேட்டால் அடியே 4 மணிக்கு திருப்பி எழுந்திரிச்சு வரேன். அது வந்து பார்த்துட்டு நான் மகாமண்டலத்தை நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நாள் அடியன் தூங்குவது 4 மணிக்கு 20 மணி நேரம் குறிப்பிட்ட இடத்துல பணி செய்யும். ஏன்னா இந்த பிறகில் அடியனுக்கு இறைவன் தந்த மாபெரும் பாக்கியம். இதை அப்படியே எடுத்து செஞ்சுருந்தாங்க. அது சொல்லுது, ஏங்க இங்கே வந்து படுத்தீங்க? இல்லைம்மா, நாங்கள் தான் படுத்தோம். அப்போ யார்? அவர் வந்துருப்பார். அன்று மதியம் சாமிக்கு அவசியம் ஜலம் விட்டுட்டு இருக்கிறேன். மூஞ்சி இழுத்துட்டு வந்து நிற்கிறது. நடந்த உண்மை சொல்கிறோம். இதெல்லாம் வந்து 63 நாயன்மாருடைய வரலாறு நடந்த சம்பவம் இப்போதும் சிவனடியார் இடங்களில் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் யாரும் வெளியே சொல்வதில்லை. யாரும் வெளியே சொல்வதில்லை. இப்போ எல்லாரும் என்ன பண்ணால் சித்தாந்தம் பேசுகிறாங்க. 63 நாயன் எல்லாருமே பேசுவாங்க. அடியேனுடைய அதல்ல. அடியேன் சைவ சித்தாந்தம் கற்றதில் திருமேனிக்கு திருப்பணி செய்வது உள்ளே அது கிடைப்பது என்ன பலன் உங்களுக்கு சொல்லும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும். இது வந்து சும்மா சொல்லலை, உண்மை சம்பவம். அடுத்த நாள் சொல்கிறேன், கார் எடுத்துகிட்டு போமா சைக்கிள் சொல்கிறேன். ஊரில் எல்லாரும் பெங்க போமான்னு. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து காரில் கூட்டிகிட்டு வந்து சண்முகையா அழைச்சிட்டு போகிறார். அவர் ஒரு சிவபூஜை செய்கிற சிவனடியா. நல்லா புரிஞ்சுக்கிறது. நம்ம இறைவன் காய் எப்படி நிறுத்தினார்னா, அடியாரை அடியார் அல்லாத யாரையும் தொட விட மாட்டார். இது சிவபெருமானுடைய சித்தம். முழுசா அவனை நம்புறா, அவனே வந்து பணியோட செய்வான். இது அடியனுடைய சான்று. நிறைய இருக்கு அற்புதம் வாழ்க்கையில், நிறைய இருக்கு. சொன்னால் விடிய விடிய உங்களுக்கு சொல்லிட்டுருக்கலாம். அவ்வளோ அற்புதம் இந்த வயசுக்கிடையே எனக்கு இறைவன் தந்துருக்கார். அவரை சொன்னோன்னா அவர் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகிறார். ஆஸ்பத்திரி அழைச்சிட்டோம்னா உடனே ஆப்ரேஷன். முட்டில் பிரச்சனை இல்லை, முதுகெலும்புல உடனே பிரச்சனை. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லாட்டா நடக்க முடியாது. சொந்த டாக்டர் கேட்குறான், எப்படி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னு கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய அருள், குரு அருள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஐயா பார்த்து சொல்கிறார். ஐயாவை சொன்ன, ஐயா ஆப்ரேஷன் பண்ண பண்ணுங்க ஐயா. எல்லாம் ஏற்பாடு பண்ணி பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் எல்லாம் படித்தான். அப்போ ஐயா சொல்கிறேன், ஐயாவுக்கு மனசுக்குள்ளே தோணுது, அம்மா ஐயா இவ்வளோ பணி செய்கிறாங்களா, ஆப்ரேஷன் பண்ண நாளைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டியவரை கூப்பிட்டவர் கேட்குறாரு. வேண்டாம், சித்தால போய் பாருங்க அப்படின்னு. சொந்தக்கார ஒரு டாக்டர் சுவிஸ் பேக்கரி பக்கத்தில் முத்துக்குமார் டாக்டர். அவரை பார்த்தோன்னா அவர் சொல்கிறார், அக்ரிமெண்ட் போடுறாரு. நீ 3 மாதம் நீங்கள் பணி செய்யாமல் இருக்கிறவங்க மருந்து தரேன்ட்டார். 3 மாதம் பணி செய்து ஓய்வெடுத்து மருந்து சாப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணி முதுகெலும்பு 3 எலும்பு போயிட்டு கம்ப்ளீட்டாக நடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. வந்துடும். இது ஏன்னா சிவபெருமானுடைய அருள், குரு அருள். நம்ம இறைவனுக்கு பணிவர செய்து குருவனுடைய அருளால் வந்தது. அடுத்த ஒரு சப்ஜெக்டில் சொல்கிறேன். பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், சம்பாதிச்சு போட்டாச்சு. 4 வருஷம் ஆச்சு. போய் 4 வருஷம் கழிச்சு வரான். நான் போய் பார்க்கல. அவன் வீட்டில எல்லாம் சண்டை போட்டு தம்பிகள் சொன்னான், அப்பா இப்படி அனுப்பிட்டீங்களே அப்படி கோபத்தில் வரான். என்ன மடத்துலேருந்து அழைச்சிட்டு போவாங்க. எனக்கு அந்த விஷயமே சம்பவம் தெரியாது. அவன் அப்படியே கோவிலுக்குள்ளே வரும்போது திருமேனியில் உள்ள குருமூர்த்தி கண் திறந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிறார். நம்மகிட்ட கேட்குறான், இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும். படித்த பையன், வெளிநாட்டில் இருந்தால் படித்த பையன் கேட்குறான், இந்த காலத்துலையும் இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, குருவழி விட்டல், குருபாதம் பணிந்திருந்தால் எந்த ஐயமும் எப்போ வேண்டாம். சிவ வழிபாட்டோட அற்புதம் என்னன்னா, நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருந்தாங்க, எல்லாம் படிச்சிருந்தாங்க. நான் சுயமாக அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அது எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஏன் அப்படின்னா 64 வயதாகுது. எங்கே போனாலும் நான் கார் ஓடி போகும். 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், 11 மணிக்கு இரவு தூங்குறேன்.
21 ஆண்டுகளாக சிவபூஜை செய்து ஒரு நாள் தடை இல்லாது. இது எதனால் வந்தது? 72,000 நாடிக்குள்ளையும் சிவம் இருக்கு, அனைத்து நாடி நரம்புக்குள்ளையும் சிவம் இருக்கு, அனைத்து சொல்லும் செயலும் சிந்தை எல்லாமே குருவருள் இருக்கு, எந்த ஐயமும் இல்லை. ஆகையினால் நீங்கள்லாம் புண்ணியம் சேர்ப்பீங்க, பாக்கியம் சேர்ப்பீங்க. ஏன் அப்படின்னா சிவகீதையில சிவபெருமான் அம்மையாருக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. ஒன்று சொல்லு, ஆனால் அந்த சிவகீதை சொல்லியிருக்கு, இந்த செய்தி வந்து யாரும் சொல்லக்கூடாது. 100 கோடி கற்பகாண்டு தவம் செய்யாமல் என் அனுமதியின்றி என்னாமும் திருநீர் எழுத முடியாது அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய புரிசு இருக்குங்கன்னா, அடுத்த வார்த்தை சொல்றார், கலியுகத்தில் முற்பிறவியில் தவம் செய்தவரே என் நாமம் திருச்சொலி கொண்டு கேட்பார்கள், என் திருநீர் பூசுவார்கள், என்னுடைய வரலாறை கேட்பார்கள். சிவபெருமான் பார்வதி தேவியார்ட்ட சொல்லி, நீங்கெல்லாம் எந்த நிலையில் இருக்கீங்க? ஐயா சொன்ன மாதிரி சித்தாந்தம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அடிக்கணும் சாமி. இது என்னுடைய சுய அனுபவம். எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், குறைவில்லாமல் நிறைவாக யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொன்ன மாதிரி என்னுடைய சுய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஏன் பகிர்ந்தேன்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. எனக்கு இதுதான் உண்மை. நேரம் காணுமாலையும் வணங்குனீங்கன்னா நேர போங்க, குருநமச்சிவாய மூர்த்தி வணங்கு. இந்த பாக்கியம் தான் முக்கியம். ஏன்னா அவர் தான் நமக்கு தர முடியும். சாமி தந்து வாங்குற சக்தி நமக்கு கிடையாது. நேரம் மடத்துக்கு போங்க, அவரை போய் பாருங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குருநமச்சிவாய மூர்த்தியை பற்றி கேட்குறாங்க, உள்ள இருக்கவர் யார் அப்படின்னு இன்னைக்கு கேட்டு சொல்லு. ஏன் இந்த வேடம் வந்ததுங்கிற காரணம் பூஜை பண்ணத்தை கேட்டேன். குருநமச்சிவாய யாரப்பா அப்படின்னு. ஏன்னா நான் வாழ்ந்த உலகமே வேறு. காணுமலையும் தரிசனம் பண்ணுவேன், வேறு இருந்த இடத்தில் இருந்து உலகத்தை காண்பார் அப்படின்னா ஒரு மனிதன் அப்படி காணும். அப்போ நமக்கு அந்த எண்ணம் வரும். அடியனுக்கு அன்னைக்கு வந்து அந்த எண்ணம் இன்று ஒரு 5% அதை அனுப்பிச்சுட்டு இருக்கும். இது காரணம் என்னன்னா, செங்கோல் ஆகின 103வது குருமகா சன்னிதானத்துடைய திருவருளால் இன்று உங்களுக்கு என்னுடைய சுய அனுபவத்தை வருந்திருக்கிறது. எல்லோரும் இறைவன் அருளோடு திருவருளோடு சிறப்பாக வாழ என்றும் அடியன் வாழ்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாவட்டத்தில் இருந்து போய் எல்லா சைவமும் சிறப்பாக வாழ்வதற்காக நான் என்றும் பிரார்த்தனை செய்கிறேன். மாதத்தில் 5 நாள் மௌன விரதம் இருந்து சைவம் கலைப்பதற்காகவே தவமாக இருக்கிறேன். எல்லோரும் வாழுங்கள், சந்தோஷமாக வாழ்க்கை. பெருமான் திருவடியை எப்போது சிந்தித்து வாழுங்கள். எக்குறையும் எப்பவும் வராது. திருமுறை பாடுங்கள், வீடுகளில் திருமுறை வளையங்கள் வரும். எந்த ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சுட்டு இந்த விஷயங்கள் ஏன் பேசவில்லைன்னா இதான் ஒரு காரணம். ஒவ்வொரு வாட்டியும் ஐயா பேசுங்க, நான் என்னுடைய அனுபவத்தை தான் பேசுகிறேன். அனுபவம் தான் முக்கியம். புத்தகத்தில் இருக்கிற எல்லாரும் படித்து பேசுவாங்க, சுய அனுபவம் வேணுமே. நான் பெற்ற இன்பம் இதுதான். அதனால் எல்லாரும் சௌபாக்கியம் வாழணும் நான் எப்போவும் வேண்டுறேன். எல்லாரும் சிவபலி வழிபாடு செய்து சந்தோஷமாக இருக்கேன். படிச்சுட்டோம். பாப்பான்குளம் சாமிகள் அவர்களுக்கு 63 மாதத்து சார்பில் எங்களது நன்றி கலந்த பணிவான வணக்கங்களை எல்லாம் திருவடிகளுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அவர்கள் சொன்னாங்க 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க, 20 மணி நேரம் பூஜை பணி செய்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு தலைப்பை வந்து பணி வேண்டி பணிவோம் அப்படின்னு போட்டிருந்தோம். அது பணி வேண்டி பணிவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னென்ன பணிகள்லாம் செய்யணும், எப்படி பணிய வேண்டும், பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ளும் பொழுது கூட சாமி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும். அவர் வந்து திருமணத்துல அவன் வந்து தடுத்து நிறுத்துகின்ற பொழுது, அடிமை நீ எனக்கு அடிமை, எனக்கு பணி செய்ய வேண்டும் சொன்னார். அப்போ இவர் பித்தனோ பேயனோன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு கோபம் வந்து ஓலையெல்லாம் பிரித்து எழுந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், திருப்ப சொல்ல வேண்டாம். வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும். அவரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துல அங்கேயும் அந்த இறைவனுக்காக மலர் தொண்டு செய்யக்கூடிய தொண்டிலை தான் செய்து கொண்டிருந்தார். நம்ம நெடுவருக்கு சொன்னேன், இங்க பணி செய்தாதான் உங்களுக்கு கைலாயத்துல போயும் பணி காத்து கொண்டு இருக்கின்றது அப்படி சொன்னேன். எனக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பணி செய்தவர்கள், கைலாயத்தில் பணி செய்தவர்கள், அவர்களை மீண்டும் வந்து சாமி ஆட்கொண்டு பணி செய்ய வைத்தார். அர்ச்சனையே பாட்டாங்கன்னு சொல்லி அவர் எந்த வார்த்தையில பித்தனோ பேயனோன்னு சொன்னாலும் அதே போல பித்தா பிரைசூடின்னு பாட வைத்தார். அதே போல திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவத்திலிருந்து சமணத்திற்கு சென்று சமணத்திலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது திலகவதியார் நாள்தோறும் சாமிகிட்ட வேண்டார். நம்ம ஒரு சமயத்திலிருந்து வேற்று சமயத்துக்கு நீங்க நம்ம குழந்தைங்கள்லாம் போயிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க,
தினந்தோறும் சாமிகிட்ட போய் விண்ணப்பம் வைங்க. என்னுடைய மகன் இந்த சமயத்திலிருந்து அந்த சமயத்துக்கு போயிட்டு அவன் மனம் திருந்து மீண்டும் சமயத்துக்கு வர வேண்டும் சொல்லி நாள்தோறும் உருக்கமாக நம்ம எல்லாம் நம்பிக்கையோடு வேண்டுனா கண்டிப்பாக மீண்டும் வருவான். அதுக்கு உதாரணம் தான் நாவுக்கரசு பெருமான். அவர் வருகின்ற பொழுது திலகவதியார் திருநீர் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு திருநீர் கொடுப்பதற்காக தான், விபூதி பிரசாதம் கொடுப்பதற்காக தான் 4 மணி நேரம் பயணம் செய்து இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இரவு இங்கிருந்து முடித்து கொண்டு போய் அப்புறம் 9 மணிக்கு பிறகு பூஜை உட்காருவாங்க. அப்போ எத்தனை மணிக்கு அவங்க தூங்க முடியும்னு பாருங்க. 12 மணிக்கு மேலே தான் தூங்க முடியும். அப்படி பணி செய்ய வந்திருக்கின்றார்கள். அதே போல திலகவதியார் திருநீர் கொடுக்கின்ற பொழுது பெருவாழ்வு வந்ததுல நாவுக்கரசர் பூசினார். அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க திலகவதியார்? எழுந்திரீர் பணி செய்வீர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அதைதான் நம்ம 61 மாதத்துல முதல் பக்கத்துல போட்டிருக்கோம். எழுந்திரீர் பணி செய்வீர், நாவுக்கரசருடைய வாக்கு. அதே போலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டார். அதே போலதான் மாணிக்க வாசகரையும் ஆட்கொண்டார். மாணிக்க வாசகர் உங்களுக்கு ஆளை கொடுத்து ஆட்கொண்டார்னு சொன்னாலும் நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாட்டு உண்டு. அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா இது அவன் திருவுரு பாடுங்க. இது அவன் திருவுரு எங்களை ஆண்டு கொண்டு எங்களருளும் மதுவன பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் பெருந்துரை மன்னா எது எமை பணி ஒழும் ஆறு கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசகர் சாமிகிட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, தன்னை குருநாதர் வந்து அவருக்கு மட்டும்தான் கைலாயத்திலிருந்து 999 அடியார்களோடு திருப்பெருந்துறையில சிசி என்ற இடத்தோட வருவான்னு சொல்லி காத்து கொண்டிருந்தார். காத்து கொண்டு அங்கு அவருக்காக உபதேசம் செய்து திருவடி தீட்சை எல்லாம் கொடுத்து, நீ மாணிக்கமாக பாடுனால மாணிக்க வாசகர்னு பெயரையும் கொடுத்து, கொண்டு வந்த குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பணிக்காக செலவு பண்ணுன்னு சொல்லி அருளையும் கொடுத்து அவர் திருப்பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி எது எமை பணி கொள்ளுமாறு ஆறுது கேட்போம். அதான் பணி வேண்டி பணிவோம். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன பணியாவது செய்ய வேண்டும். நாள்தோறும் ஆலயத்திற்கு சென்றா சின்னதாட்டு கோடியா லட்சமா செலவு பண்ணக்கூடியவனுக்கு சாமி அருள் கொடுப்பார். ஆனா ஒரு 10 ரூபாய்க்கு மறி கொழுந்த அன்போடு வாங்கிட்டு போறான் பாத்தீங்களா, அங்கதான் அந்த அன்பு இருக்கு. அந்த அன்போடு அந்த 10 ரூபாய்க்கு மாலையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அதே போல நம்ம ஏதாவது ஒரு சின்ன பணியை ஆலயத்திற்கு செய்ய வேண்டும். அடியார்களுக்கு பணி செய்ய வேண்டும். குரு பக்தியோடு இருக்க வேண்டும், சிவபக்தி இருக்க வேண்டும், அடியார் பக்தி இருக்க வேண்டும். அதே போல நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு தொண்டு, குரு தொண்டு, சிவ தொண்டு, இல்லைன்னா அடியார் தொண்டு, இது ஏதாவது ஒரு தொண்டை நீங்க எல்லாம் உரைப்போடு செய்ய வேண்டும். அதான் இன்னைக்கு பணி வேண்டி பணிவோம் அப்படின்னு என்னுடைய தலைப்பை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது அன்பழகன் ஐயா அவர்கள் திருமந்திரத்திலிருந்து ஒரு 2 நிமிடங்கள்ல என்னைய மாதிரி அவரும் கருத்துக்களை சொல்லி முடிப்பார் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு பேச வைக்கிட்டே வருது. திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து போதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல எம்பெருமானுடைய அருட்பெரும் கருணையினால் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் திருமந்திரத்திற்கிணங்க இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அருட்பெரும் கருணையாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நாயகியாகிய அம்மையப்பரை வணங்கிக் கொண்டு, எனக்கு தலைப்பு திருமந்திரம் காட்டும் வாழ்வியல்ங்கிறதான் தலைப்பு. ஆனால் டைமை ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதனால் முக்கிய பாடல்களை மட்டும், நமக்கு தேவையான பாடல்கள் மட்டும் நான் பாடி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மற்றும் இங்கு அவையோருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அடியார்கள் மக்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். அதாவது 2 வினையாலத்தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். அதை நம்ம திருமூலர் வந்து மிகவும் தெளிவாக ஒரு பாடல் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. தானே தமக்கு பகைவனும் நாட்டானும், தானே தனக்கு இம்மையும் மறுமையும், தானே தனக்கு வினைப்பையும் தூய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமை. இந்த வினைகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னா
தலைவன் நம்ம எல்லாரும் இறைவனை தான் சொல்லுவோம். இறைவன் என்னுடைய தலையில இப்படி எழுதி வச்சுட்டான், எனக்கு தான் கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வினைக்கு காரணமே யாருன்னா நம்ம தான், வேற யாருமே கிடையாது. அதை அவர் சொல்றார், தானே தனக்கு பகைவனும் நாட்டானும், நான் தான் எனக்கு நல்லவனும் கெட்டவனும், தானே தனக்கு இம்மையும் மறுமையும். இந்த பிறவிக்கும் இங்க கூடியிருக்கிறதுக்கும் அடுத்த பிறவிக்கும் காரணம் நம்ம தான் வகுக்கிறோம். அந்த அடுத்த வரியில சொல்ற, தானே தனக்கு பகைவனும் நாட்டாலும், தானே தமக்கு மறுமையும் இம்மையும், தானே தனக்கு வினை பயன் துடிப்பானும். அந்த வினை பயனை ரெண்டு வினையாகத்தான் இருவினை பகுதியாலே எடுத்திருந்த தேகம் தன்னை மருவியே நான் என்று மாயில் அழிந்தானிதான், குருவினால் வழியை பார்த்து குண்டலி வழியே சென்றங்கு உருவினால் நாகன் ஆகனேதார் உண்மையை உணர்வான் என்று சொல்லியிருப்பார். ஆனா அதே மாதிரி அந்த ரெண்டு வினையாகத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இத அதாவது மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது என்ன, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தான் யாருங்கிறத முதல்ல அறியணும். இப்ப இந்த ஃபேன் ஓடுது அப்படின்னா இந்த ஃபேனை இயக்குறது யாரு, எப்படி இயக்கிட்டு இருக்கு? கரண்ட் தான் இதை இயக்கிட்டு இருக்கு. இத மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம கண்டிப்பா வைக்கணும். இறைவன் தான் நமக்குள்ள உயிர் உடலா இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு, அதாவது மிக தெளிவாக ஒரு பாடல். நிறைய பாடல் இருந்தாலும், உடலில் துவைக்க வேடம் உயிர்க்காக, உடல் கலந்தால் வேடம் உடனே கலரும். அதாவது உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொண்டாதால் கடலில் அகப்பட்ட கட்டை ஒத்தாரே. உடலில் துவைக்க வேடம் உயிர்க்காகனா, நம்ம ரொம்ப அழகுபடுத்தி நிறைய நகையெல்லாம் போட்டு ரொம்ப அழகுபடுத்தி ரொம்ப பந்தா பண்றதெல்லாம் உயிருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உடலில் துவைக்க வேடம் உயிர் ஆகா, உடல் கலந்தால் வேடம் உடனே கலரும். உயிர் பேற்றுன்னா இந்த உடம்புல எந்த பிரயோஜனமும் இல்லை. 30-36 செப்ப மதுரை கோவில் நிற்பர், செப்ப மதுரை கோவில் சிறந்த பின் ஒப்ப அனைவரும் ஒத்தெடுத்தார்கள் சொல்லுவாங்க. திருமூலரை சொல்லிப்பார். அப்ப என்னன்னா, எள்ளகத்தில் எண்ணெய் போல எங்குமாகி அம்பிரான், உள்ளகத்திலே இருக்க ஊசலாடு மூலகாள், கொள்ளை நாயின் வாலினை புனக்கெடுக்க வல்லீரே, வள்ளலாக்கி நின்ற ஜோதி காணலாமே. ஒவ்வொரு செல்களுக்குள்ளே இறைவனுடைய பேராற்றல் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. 96 கருவிகளும் எம்பெருமான் தான் இயக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை அந்த பாடல் இது சிவவாக்கியருடைய பாடல் மிக அருமையாக சொல்வார். அதாவது உடலில் துவக்கிய வேடம் உயிர்க்காக, உடல் கலந்தால் வேடம் உடனே கலரும், உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார். உடலுக்குள்ள உயிர் தான் இருந்து இயக்கிட்டு இருக்கிற இந்த உண்மையை உடலன்னா, கடலில் அகப்பட்ட கட்டை ஒத்தாரே அப்படின்னு சொன்னா, கடலில் ஒரு கட்டை மிதக்குதுன்னா அந்த கடல்ல அந்த அலையில அங்கேயும் மட்டும் நம்ம அஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த பிறவி பயன் நமக்கு நீங்கவே நீங்காதுங்கிறத மிக தெளிவாக சொல்லி, அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. அன்புதான் சிவம். அந்த எல்லாத்துடையும் அனைத்துயும் ஒன்றெண்ணி அரும்பசி எவர்க்கு மாற்றி மனதுலே பேதாபேதம் வஞ்சம் போய் களவு சூடு சினத்தையும் குறைப்பாயாகில் செய்தவம் வேறொன்றுண்டோ, உனக்கு இது உண்மையான உபதேசம் ஆகும் தானே என்பது போல ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நம்ம அனுபவிக்கணும். அந்த அன்பு தான் இறைவனுக்கு வைக்கிற நம்ம. அதான் அன்பும் சிவமும் இரண்டன்பர். அன்பு தான் சிவங்கிறத அதை தெளிவா சொல்லுகிறார். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். இந்த உண்மையை தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் கூட நம்ம அன்பா இருந்து இந்த உலகத்துல என்னதெல்லாம் உண்டு அவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கலாம். இந்த உண்மை தெரியாம இந்த உலகத்துல நமக்கு பல குழப்பங்களும் காரியங்களும் இருக்கிறது. அதே மாதிரி கடைசியில் ஒரு பாடல், மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துண்டிருப்பர், பனையில் இருந்த பறந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீளின்பம் தானே. அதாவது மனையில மனைவி மக்களோட சந்தோஷமா இல்லறத்துல இருக்கிறதும் மலையில இருந்து மாதவம் செய்யறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உலகத்துல எல்லா பேரும் சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் 16 செல்வங்களும் பெற்று, அடியார் மக்கள் எல்லோரும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தி கோடி ஆண்டு 16 செல்வங்களும் பெற்று பெரும்பாலும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அது அன்பழகன் ஐயா வந்து நிறைய நேரம் திருமந்திரத்தை பேசுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா 5 நிமிஷத்துல பேசி முடிக்கணும். நான் வந்து அப்படியே பேசும்போதே என்னுடைய கருத்தை பேசி முடிச்சுட்டேன். பணி வேண்டி பணிவோம் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமனக்கு நீத்தார் மணக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நென்மலனை எவ்வளவும் ஆக்குகின்ற சொக்கநாதா அப்படின்னு சொல்லி உண்மையான சம்பந்த சொக்கநாத வெண்பாவில் குறிப்பிட்டிருந்தேன். என்ன சொல்லிருக்க, உனக்கு பணி செய்ய வேண்டும் உந்தனை என்னாலும் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் எங்க சித்தப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எங்க சித்தப்பா இல்லைன்னா நான் வந்து சிவ பூஜை எடுத்துக்க முடியாது, மடங்களுடைய அறிமுகம் இல்லை. என்னை வழிபடுத்திய சித்தப்பாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 பேரை அழைக்கின்றேன். அவர்கள் அங்கோடு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கண்ணன் ஐயா அவர்கள் நாங்கள் ரத வீதியில வீதி விழா வருகின்ற பொழுது 10ஆம் திருவிழாக்கு எங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள். அவர்களே தருணத்தில் நன்றி பாராட்டுகின்றோம். அடுத்தது சிவகாமி அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். கண்ணன் ஐயா அவர்களுக்கு சிவதானுள்ள அவர்கள் பொன்னாடை பற்றி இப்ப நம்ம 63 தேவார பாடசாலை திரும்பி 63 தேவார நிறைவு விழாவினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். எனக்கு சிற்றுண்டி வந்தாச்சு நம்ம என்ன செய்வோம், விழாவை நிறுத்திடுவோம். ஏன்னா எப்போ நமக்கு சிற்றுண்டி வருகிறோ அதோட விழா நிறைவுன்னு வந்துட்டு சிற்றுண்டி வந்து 5 நிமிடங்கள் ஆகிட்டு, அதனால விழாவை நீட்டிக்க எங்களுக்கு மனசு இல்லை. அதனால நிறைவுக்கு வந்துட்டோம். எங்க தேவார பாடசாலையில் கடந்த வருடம் ஜனவரி 2025 டிசம்பர் 25 வரை 100 பேருக்கு மேல நம்ம இலவச தேவார பாடசாலையில் பயின்று இருக்கின்றார்கள். நாங்க வந்து அதுல கொஞ்சம் அட்டண்டன்ஸ் பார்த்து ஒரு 30 பேரை வந்து விட்டுருக்கோன்னு நினைக்க வேண்டாம். அவர்களும் விடுபட்டவர்கள் ஏதாவது இருந்தா கூட நாங்க 70 சர்டிபிகேட் தான் ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 நாட்கள் வந்தவர்கள் 5 நாட்கள் வந்தவர்களுக்கு கொடுக்கணும், சர்டிபிகேட் கொடுக்கணும் எங்களுக்கு எண்ணம் தான். ஆனா அவங்க திருமுறை பாட வேண்டும், அதனால இனிமேல் வர வேண்டும். நீங்க இங்க விடுபட்டவர்கள் ஏதேனும் இருந்தால் அவர்கள் எங்களை பொறுத்தள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் தேவார பாடசாலைக்கு வந்து நம்ம தம்பையா ஓதுவார் அவர்கள் மூலமாக அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் வரிசையாக கூப்பிடுகின்றேன். அவர்கள் எல்லாம் வந்து இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியை. 63 மாத இதழ் கருத்தரங்கம் திருவாசகம் முற்றுவதல். என் சித்தப்பா கூட திருவாசகம் முற்றுவதலை தொடங்கி வைத்தவர்கள் அவதான். 2005 இருந்து 2008 வரை இப்படி ஆலயத்துல நாங்க பண்ணல. இல்லங்கள் தோறும் எல்லார் வீட்லையும், ஏன்னா திருவாசகம் இடத்துல சாப்பாடு போடணும். அப்ப யார் வீட்டுல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நாங்க நினைப்போம். அப்ப அவங்க வீட்டுல போய் நம்ம திருவாசகம் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இல்லங்கள் தோறும் திருவாசகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வகையில அவங்க இல்லத்துல போய் திருவாசகம் படித்து அவங்க வீட்டுல மாகேஸ்வர பூஜை செய்வித்து வந்தோம். அப்படி ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல கொட்டாரத்துல திருவாசகம் நடத்தினோம். இப்பவும் அவர்கள் ஒரு கொட்டாரத்தில் இருக்கக்கூடிய மேலத்துல மகாதேவர் ஆலயத்துல திங்கட்கிழமையும் வேளக்கிழமையும் தேவார பண்டிகை பாடல்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தம்பையாவதற்கு கூட அங்கேயே அவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம தேவார பண்டிகை பாடல்கள்ல நான் போட்ட புக்கு இல்ல, அவங்க வீட்டுல போட்ட புக்கு தான் உங்களுடைய தேவார பாடசாலையும் முதல் ஆண்டு புக்கு. அதான் இப்ப நம்ம 5 ஆண்டுகளாக விரிவடைந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்துல அவர்களை நன்றி பாராட்டி கொண்டு சைவ சமய பயிற்சி வகுப்புன்னு சொன்னோம். அது செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம பேரமண நடராஜமூர்த்தி கோயிலில் நடந்து கொண்டிருக்கின்றது. 6 மணிலிருந்து 8 மணி வரை முதல் செவ்வாய்க்கிழமை திருமுறை விளக்கம், 2வது செவ்வாய்க்கிழமை திருவாசக பொருள் விளக்கம், 3வது செவ்வாய்க்கிழமை பெரிய புராணம், 4வது செவ்வாய்க்கிழமை சைவ சித்தாந்தம். இதெல்லாம் அங்க திருப்பணிகள் நடைபெறுவதனால இந்த ஆலயத்தில் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்க அதுக்கெல்லாம் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நடத்துறதுக்கு நாங்க ரெடி, நீங்க கேட்டு பயன்பெறுவது உங்களுடைய புண்ணியம். உங்களுக்கு புண்ணியம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதெல்லாம் படித்துக் கொள்வதற்கான, ஏன்னா இத்தனை பேர் இருந்தாலும் இதெல்லாம் படிக்கணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாமி என்ன சொன்னாங்கன்னா சொற்பொழிவு ஆற்றவில்லை, அனுபவத்தை சொன்னாங்க. இந்த இதே மாதிரிதான் அனுபவத்தை சொல்லும் போதுதான் ஒரு மடமே உருவாச்சு. நம்ம முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர் குமரகுருவர். மதுரைக்கு செல்கின்றார், மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி மீனாட்சி அம்மனிடமிருந்து முத்துமாலையை பரிசாக பெற்று மன்னருக்கு வழங்குகின்றார். அப்படிப்பட்ட அந்த குமரகுருவர் குருநாதரை தேடி செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது தர்மபுர ஆதீனத்தை அடைகின்ற பொழுது அங்கு 4வது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர் இருக்கின்ற காலத்துல இவ்வளவு படித்தவர், முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர். ஆனா அவரு சன்னிதானம் கேட்ட ஒண்ணுதான் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, பெரிய புராணத்துல 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறு 3 திருந்து சாத்வீகமாக இந்துவால் துறையினாலும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் குத்தி வந்த பேரின்ப வெள்ளத்தில் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த பாட்டுக்கு அனுபவ பொருள் சொல்லு அப்படின்னு குமரகுருவர்கிட்ட கேட்கிறார். குமரகுருவர் முருகப்பெருமான் அருள் பெற்றவர், கந்தர் கலிவன்பா பாடியவர்,
கந்த புராணத்தை சுருக்கி நமக்கு எல்லாம் கொடுத்தவர். அவருக்கு அந்த வாக்கு தடைபடுகின்றது. அனுபவ பொருளை சொல்ல முடியல. அதனால குருநாதத்தை சரண்டர் ஆயிருந்தார். அந்த குருநாதத்தை சரண்டர் ஆனதுனாலதான் இன்னைக்கு காசி திருப்பனந்தாள் மடம் ஒரு தேவார பாடலுக்கு அனுபவ பொருளை சொல்ல போனதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு திருமணமே உருவாயிருக்குன்னா நீங்க எல்லாம் அனுபவத்தை பெற வேண்டும். தேவார பாடசாலை மூலம் ஒவ்வொரு பாடல் மூலமாக நீங்கள் அனுபவத்தை பெற வேண்டும் என்று சாமிகள் குறிப்பிட்டதை மீண்டும் நினைவு கூறுகின்றேன். அடுத்தபடியாக சான்றிதழ் ஒரு ஆளை கூப்பிடுறேன். அப்படித்தானே இருக்கு. நான் கூப்பிடக்கூடியவங்க விரைந்து வாங்க, ஏன்னா 5 நிமிடத்துல முடிக்கணும். இந்திரா சுசீந்திரம், இன்னொரு ஒரே ஒரு நிமிஷம். நம்ம இந்திராக்கா வாங்க. கே இந்திரா, அவங்க ஐந்திரா கே இந்திரா தான். அவங்களும் நமக்கு 63 உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது சுவாமிகள் பொன்னாடை பற்றி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பாங்குளம் மடத்துல போய் நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆசீர்வதிக்காக ஒவ்வொரு வருடமும் நமக்காக வந்து எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு 5 நிமிடம் நமக்காக ஆசீர்வாதம் வழங்குகின்றார்கள். அதனால அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.